சந்திரன் தோஷம் அடைஞ்சால் முதல் அவங்க அம்மாவை கை வைக்கும், இல்லை இவனோட புத்தியை கை வைக்கும், இல்லை அவங்க அம்மாவை மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் அம்மாவை வந்து பிரித்து விட்டுரும். அந்த அளவுக்கு தோஷத்தோட பவர் அதிகம். ராகு தோஷம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது. லக்னத்தில் இருந்தால் என்ன, 2ஆம் வீட்டில் இருந்தால் என்ன, 5ஆம் வீட்டில் இருந்தால் என்ன, 7ஆம் வீட்டில் இருந்தால் என்ன, 8ஆம் வீட்டில் இருந்தால் என்ன, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தோஷம் இருக்குது. அப்போது ஒரு ஜோசியத்தை முதல் ஆராய்க்க வேண்டியது தன் நட்சத்திர ராசி லக்கணம், அதுக்கப்புறம் என்ன திசை நடக்குது, என்ன தோஷம் பெற்றிருக்குது, கட்டத்தில் இருக்க கிரகங்கள் பலம் உள்ளதா பலம் இல்லையா, பலம் இருந்து காலசர்ப்ப தோஷம் பெற்றிருக்குதா, காலத்தையும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. என் காலமே முடிஞ்சு போச்சு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சொத்து இருக்கும், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும். அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் காலசர்ப்ப தோஷம் பெற்றிருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலமே முடிஞ்சு போகும், கேஸ் நடந்துட்டு இருக்கும், நடக்கும் நடக்கும் நடக்கும், அனுபவிக்க முடியாது. காலசர்ப்ப தோஷம் அதுக்கு பேர். கல்யாணத்தில் வந்துச்சுன்னா கல்யாணத்தில் மாட்டோம், குடும்பத்தில் கை வச்சா குடும்பத்தில் மாட்டோம், 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் கை வச்சா அவன் வாயாலேயே அழிஞ்சு போவான். எந்த வாயால் ஜெயிச்சானோ அந்த வாயாலே அழிவோம். பல பேர் நீங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓஹோன்னு வந்து வைப்பாங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பாங்க. அவன் ஒரே ஒரு பேட்டி கொடுத்தான், ஒரே ஒரு ஸ்டேஜில் பேசினா, கண்ணால் நடந்துருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது இதெல்லாமே அந்த ராகு தான் வேலை செய்யும். சில டைம் சனி அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்குது, பயங்கர போட்டி தான். 7 கிரகமே செவ்வாயால் விலகின்ற துன்பம் அது கேளுன்னு தான் சொல்லியிருக்கோம். இன்பமாக கேட்க இன்பமாக சொல்கிறேன் அப்படின்னாலும் யாரும் சொன்னது கிடையாது, எந்த பாட்டிலையும் சொன்னது கிடையாது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓடி போய் நீங்கள் முருகனை கட்டி பிடிச்சிட்டா பிரச்சனையே முடிஞ்சிடும். ஓடி போய் இப்போ எல்லாம் சிவனுக்கு போயிட்டாங்க,